அனைவருக்கும் வணக்கம். நேற்று ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 146 ரிசல்ட்டுக்கு வந்து நம்ம 8 to 8, 8 to 9, 848, 849 அப்படிங்கிற மாதிரி நம்ம கெஸ்ஸிங் எடுத்திருந்தோம். இன்றைக்கி வந்து ஒரே ஒரு எண்ணில் ஒரே ஒரு கெஸ்ஸிங் நம்பர் ஒன்றுனா அது என்ன மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதையும் பார்ப்போம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஏ போர்டில் 1 8 வரும், இல்லை அப்படின்னா 1 அப்படிங்கிற மாதிரி இருந்தோம். அதில் ஏ போர்டில் 1 அப்படிங்கிறது நம்மளுக்கு பாஸ் ஆகிருக்கு. இவ்வளோ தான் நம்ம நேற்று எடுத்து கொடுக்குற கணிப்பு. பொதுவாகவே நம்ம எடுக்கிற கணிப்புகளில் ஒரு நாள் ஆல் போர்டில் இல்லாமல் நம்ம போர்டில் இந்த போர்டில் இது அப்படின்ற மாதிரி நம்ம சொன்னாலே அது வந்து டேரெக்டாக பாஸ் ஆகிட்டு தான் இருக்குது. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கிடையாது. தொடர்ச்சியாக நம்ம சொல்கிறதுல ஏ போர்டாக இருந்தாலும் சரி, ஆல் போர்டாக இருந்தாலும் சரி, நம்ம கொடுக்குற எண்கள் தொடர்ச்சியாக பாஸ் ஆகிட்டு தான் இருக்குது. அதை நீங்கள் நம்ம சேனலில் இருக்க பாஸ்ட்டாக இருக்கிற வீடியோவில் பார்த்துக்கோங்க. ஸோ ஆல் போர்டு அதே மாதிரி தான் 8 அல்லது 1 அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். அதில் வந்து 1 அப்படிங்கிறது பாஸ் ஆகிருக்கு. ஸோ இன்றைக்கி உரிய கணிப்புகளில் எப்படி இருக்க போகுது, இன்றைக்கி சண்டே. சொல்லப்போனால் இன்றைக்கி வந்து டைரெக்டாக ஒரே ஒரு எண்ணில் இந்த கெஸ்ஸிங் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கணும். மறக்காமல் நம்ம சேனலை புதுசாக பார்க்குற நண்பர்கள் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அதே மாதிரி ஜாயின் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கங்க. ஓகேவா? ஸோ இன்றைக்குரிய கணிப்புகள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். நேற்று இரவு கொஞ்சம் வீடியோ போட முடியல, அதனால தான் இப்போ காலையில் நம்ம இந்த விஷயங்களை சொல்கிறோம். இந்த சார்ட்டில் 146 அப்படிங்கிறதுக்கு என்ன நம்பரில் ரிசல்ட் வந்திருக்கு அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்ம ஜஸ்ட்டு பார்க்குறோம். இதில் பார்த்தீங்கன்னா 842, 669, 867. அதே மாதிரி ரம்மி மாதிரி இருந்ததுன்னா 867. அதே மாதிரி திருப்பி பார்த்தீங்கன்னா 922, 394, 298, 468, 782 அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சரியா? ஓகே. இப்போ வந்து இந்த கணிப்புப்படி பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து 1க்கு 8, 1க்கு 6, 1க்கு 8, திருப்பி 1க்கு 9, 1க்கு 3, 1க்கு 2, 1க்கு 4, 1க்கு 7 அப்படின்னு இருக்குது. ஸோ இதிலெல்லாம் என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இந்த 1க்கு வந்து இன்னும் 5 வராமல் இருக்குது. அப்படிங்கும்போது இந்த 5 அப்படிங்கிறத ஒரு கணிப்பாக நான் எடுத்துக்கிறேன். ஸோ இதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 5. ஓகேவா? சரி. அதே மாதிரி இந்த இடத்துல பி போர்டில் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம்னா, அதாவது எப்படி எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பேட்டர்னை கொஞ்சம் மாற்றி இந்த ஏ போர்டு அப்படிங்கிற ஏ போர்டில் நேற்று ரிசல்ட் 1. இந்த 1க்கு வந்து இங்கே 8, 6, 8, 9, 3, 2, 1, 4, 7 அப்படின்ட்டு இருக்குது. இதில் என்ன இன்னும் வராமல் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 இன்னும் வரல. 1க்கு வந்து 5 அப்படிங்கிற டைரக்ட் பவராக வரல. 1க்கு வந்து 4 வந்து டைரக்ட் பவர். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 1க்கு வந்து இன்னும் 5 வராமல் இருக்குது. அதே மாதிரி பி போர்டில் நம்மளுக்கு என்ன இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 5 அப்படிங்கிறத ஜஸ்ட்டு நோட் பண்ணி வைங்க. பார்ப்போம் அடுத்தது எப்படி கணிப்புகள் இருக்குன்ட்டு. இதுக்கு அடுத்தது பி போர்டை பொறுத்த வரைக்கும் அப்படின்றத பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து 4க்கு 4, 4க்கு 6, 6க்கு 6. அதாவது ஒரு நம்பர் வந்து 2-3 தடவை ரிப்பீட் ஆகிருக்கு. ஸோ பி போர்டை பொறுத்த வரைக்கும் 4க்கு வந்து 4, 4க்கு வந்து 6. அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 4க்கு வந்து 2, 4க்கு 9, 4க்கு திருப்பி 9. அதாவது ஒரு போர்டில் ரிப்பீட்டடாக அதிகமான எண்கள் நம்மளுக்கு வந்து தான் இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 4க்கு வந்து 9, 4க்கு வந்து 6, 4க்கு வந்து 8. ஸோ பொதுவாகவே இந்த 4 அப்படிங்கிற இதுக்கு வந்து எண்ணுக்கு வந்து இன்னும் வரணும் அப்படிங்கிற மாதிரி 4க்கு வந்து 1 வரணும். ஆக்சுவலாக 4க்கு 1 வரணும். 4க்கு 6, 4க்கு 8 அப்படிங்கும்போது எனக்கு தெரிஞ்சு 4க்கு வந்து ஒரு வேளை 7 வரலாம். ஸோ பி போர்டை பொறுத்த வரைக்கும் நம்ம இதில் வந்து பார்க்குறது என்ன அப்படின்னா 4க்கு வந்து 7. ஸோ நம்மளுக்கு 4க்கு வந்து 7 அப்படிங்கிறது இல்லாமல், ஏன்னா 8 வந்து இருக்குது ஆல்ரெடி. 8 வந்து நம்ம போர்டில் இருக்குன்னே பார்த்துருக்கோம். 8, 9, 6, 4, 2 அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தாச்சு. ஸோ அப்படிங்கும்போது எனக்கு தெரிஞ்சு இந்த 4க்கு 8னா அப்போ 4க்கு 8 அப்படின்னா 4க்கு வந்து 0. ஸோ எனக்கு தெரிஞ்சு பி போர்டை பொறுத்த வரைக்கும் 0 அப்படிங்கிறது தெரியுது. ஸோ பி போர்டில் 0 அப்படிங்கிறது ஒரு கணிப்பு இருக்கட்டும். ஓகே. அதே மாதிரி இதை எப்படி நான் இதை கணக்கு பண்ணியிருக்கேன்னா, இந்த 4க்கு 8னா அதே மாதிரி அந்த ஆப்போசிட்டில் 4க்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 4க்கு 8 அப்படின்னு இந்த பக்கம் வந்தால் 4க்கு 0 அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கிடைக்கிது. ஸோ பி போர்டை பொறுத்த வரைக்கும் 0, ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 5. ஓகேவா? 50. சி போர்டில் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். சி போர்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா
ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சி போர்டை பொறுத்த வரைக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இதை போர்டு நான் தனியாக மாற்றி நான் சொல்கிறேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2க்கு 4, 4க்கு 8, 8க்கு 2. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த போர்டு கணக்குப்படி நம்மளுக்கு டி போர்டாக தான் கணக்கில் வரணும். ஸோ நான் டி போர்டுன்னு இதை கணக்கில் நான் எடுத்துக்கிறேன். ஸோ என்ன இப்போ நான் இப்படி எடுத்துக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டி போர்டில் இன்னும் நம்மளுக்கு வந்து கணிப்பு இன்னும் இல்லை. ஸோ ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து 0, பி போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து 5. சரியா? இப்போ வந்து சி போர்டு நம்ம இந்த இடத்துல தான் பார்க்கணும். உங்களை நான் தெளிவாக சொல்கிறேன் ஏன் அப்படி மாற்றி நம்ம கெஸ்ஸிங் எடுக்கிறோன்னு. இப்போ சொல்லப்போனால் ஒரு சிம்பிளாக சொன்னால் 146 இங்கே ரிசல்ட் டேரெக்டாக இருக்குது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 782 இருக்குது. 1க்கு 7, 4க்கு 8, 6க்கு 2 இப்படி தான் நம்ம கணிப்பு எடுக்கணும். ஆனால் என்னுடைய அனுபவத்தை பொறி நான் எப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இடத்துல இந்த 4 எண்கள் இருக்குதுன்னு வச்சுக்கோமே, இந்த இடத்துலையும் இந்த 4 எண்கள் இருக்குதுன்னு வச்சுக்குவோம். நம்ம எப்போவுமே நான் சொல்லியிருக்கேன், நிறையா தடவை நம்ம கணிப்பு எடுக்கும்போது அதில் போர்டு வைஸ் மிஸ் ஆகிருக்கு நண்பர்களே அப்படிங்கிற மாதிரி நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன். அது எந்த இடத்துல மிஸ் ஆகிருக்குன்னா இப்போ சொல்லப்போனால் இது வந்து டி போர்டு, இது ஏ போர்டு, இது பி போர்டு, இது சி போர்டு. ஆக்சுவலாக இப்படி தான் கெஸ்ஸிங் எடுக்கணும். ஆனால் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா இதை அப்படியே ஜிக்ஸாக்காக மாற்றி இது வந்து டி போர்டு, இது வந்து ஏ போர்டு, இது வந்து பி போர்டு, இது வந்து சி போர்டுன்னு சொல்லிட்டு அப்படியே பிரட்டிக்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி தான் நம்மளுக்கு ரீசெண்டாக 995 ரிசல்ட் வரும்போது கூட நம்மளுக்கு அது அப்படியே போர்டு மாறினுச்சு. இந்த மாதிரி தான் நம்மளுக்கு நிறைய இடத்துல நம்மளுக்கு வந்துச்சு. ஸோ அப்படிங்கும்போது நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சி போர்டு இப்போ கணிப்பு எடுப்பேன். இப்போ சி போர்டு அப்படிங்கும்போது நான் இங்கே இந்த இடத்துல திரும்பி உங்கள்கிட்ட என்ன சொல்லியிருக்கேன்னா இது வந்து ஏ போர்டு. ஸோ நான் 9க்கு 6, 6க்கு 8, 8க்கு வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ போர்டுக்கு வந்து 0 அப்படிங்கிறது நாங்கள் சொல்கிறேன். ஓகேவா? 9க்கு 6, 6க்கு 8, 8க்கு 0. அதே மாதிரி இந்த இடம் இதுதான் வந்து சொல்லப்போனால் நம்மளுக்கு பி போர்டு. இந்த இடம் தான் நம்மளுக்கு வந்து பி போர்டு. ஸோ பி போர்டு அப்படிங்கும்போது இந்த இடத்துல என்ன இருக்குது? 3க்கு 2, 2க்கு 4, 4க்கு 7. 4க்கு 7 அப்படிங்கும்போது அப்போ என்பது நம்மளுக்கு வந்து பி போர்டை பொறுத்த வரைக்கும் 5. ஓகேங்களா? சரி, அப்படின்னு பார்த்திக்கிறோம். இப்போ சி போர்டு எப்படின்னு கணிப்படுத்தா ஷார்ட்டாக முடிச்சிடுறேன். 7, 8, 6, 0, 8, 7, 6, 0 அப்படிங்கிற வருது. 604. ஸோ அப்படிங்கும்போது நம்மளுக்கு 7க்கு 6, 6க்கு 0னா 0க்கு 4 தான் பவரு. ஸோ எனக்கு தெரிஞ்சு சி போர்டில் 4 அப்படிங்கிறது நம்ம ஒரு கணிப்பில் பார்க்குறோம். ஓகே. ஸோ நம்மளுக்கு டி போர்டை பற்றி நம்ம கணக்கு தேவையில்லை. இதுலேருந்து நம்ம எடுக்கக்கூடிய எண் ஒன்று தான். அது என்ன பார்த்திங்கன்னா 054. இவ்வளோ தான். இது வந்து ஒரே செட்டு டைரக்ட் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறோம். பிடிச்சி 054 அவ்வளோதான் நண்பர்களே. ஓகேவா? பார்த்துக்கோங்க. அப்போ அதே மாதிரி தான் ஒரே செட்டு 054. ஓகேவா? நம்ம ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நண்பர்களே 054 அப்படிங்கிறது ஒரு கணிப்பு எடுத்துருக்கோம். 054 அதாவது 1க்கு வந்து 0, 4க்கு வந்து 5, 6க்கு வந்து 4 அப்படிங்கிற மாதிரி எடுத்துருக்கோம். சரி, இந்த 054 ஒரு பக்கம் இருக்கட்டும் நண்பர்களே. சரியா? இப்போ இந்த சார்ட்டு நம்ம பொதுவாகவே ஒரு கணிப்பு எடுத்து பார்ப்போம். சரிங்களா? இப்போ வந்து ஷார்ட்டாக இந்த இதையும் முடிச்சிடுறேன். ஏன்னா நம்மளுக்கு கணிப்பு எடுக்கிறோம், அந்த கணிப்பு எடுக்கிறதுல நம்மளுக்கு வருது, ஆனால் வரும்போது போர்டு மாறிடுது. அப்படி மாறினா அது எந்த இடத்துல அந்த மிஸ்டேக் இருக்குது, அதை எப்படி நம்ம சரி பண்ணுறதுங்கிறதான் நான் சரி பண்ணி ஒரே ஒரு கணிப்பாக நான் வந்து 055 கொடுத்துருக்கேன். ஸோ இது இல்லாமல் இந்த இடத்துல பேட்டர்ன் படி பார்த்தா என்ன வரணும்? ஸோ நான் ஒரு சின்ன உதாரணத்துக்கு சொல்ல போனால் இந்த ஒரு 4 இந்த ஒரு 4 நாட்கள் ரிசல்ட் நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ 7க்கு 2, அதாவது 7க்கு 2, 2க்கு 5, 5க்கு 6 அப்படிங்கும்போது நம்மளுக்கு 6க்கு வந்து சொல்லப்போனால் 6க்கு டைரெக்டாக பார்த்தீங்கன்னா பவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 6க்கு வந்து 9 தான் பவர். ஸோ இதுபடி பார்க்கும்போது 9 அப்படிங்கிறத நான் எடுத்துக்கிறேன். இது வந்து ஏ போர்டு. சரிங்களா? நான் உங்களுக்கு இந்த இடத்துல தெளிவாக சொல்லிடுறேன். நம்ம எப்போவுமே இது வந்து ஏ போர்டு, இது வந்து பி போர்டு, இது வந்து சி போர்டு, அப்படியே தலைகீழாக திருப்பிக்கிறோம். ஸோ ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 9 அப்படிங்கிறத நான் வச்சுக்கிறேன். அதுக்கு அடுத்தது பி போர்டை பார்ப்போம். இந்த இடத்துல என்ன இருக்குன்னா 2, 6, 9, 4, 2694. ஓகேங்களா? அது அப்படிங்கும்போது 26, 6க்கு 9, 9க்கு 4 அப்படிங்கும்போது 6க்கு 9, 9க்கு 4னா இந்த 4 விட்டுட்டு 6க்கு 9, 9க்கு 4 அப்படின்னா 4க்கு வந்து நம்மளுக்கு 0 அப்படிங்கிறது தான் எனக்கு
திருப்பி கணக்கு வருது. ஏன்னா 4க்கு வந்து சொல்லப்போனால் பவர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னு வச்சுங்களேன், அதாவது 6க்கு 9 பவர் டைரக்ட் பவர், 9க்கு 4 பவர். இந்த இடத்துல வந்து இது வந்து 6க்கு 9 9க்கு 4ன்னு டைரக்ட். 6க்கு 9 அப்போ 4க்கு வந்து கண்டிப்பாக 0 தான் கணக்கில் இருக்குது. அப்படி 0 வரல அப்படின்னா 1 வரலாம். ஸோ நான் இந்த இடத்துல 2 செட்டாக இந்த இடத்துல திருப்பி காமிக்கிறேன், நீங்கள் பாருங்கள். ஏபியில் 1 90 இல்லை 91, ஓகேவா? ஸோ நான் இதையும் நோட் பண்ணிக்கிறேன், 91 அப்புறம் 90. சி போர்டில் ஏற்கனவே நான் 4ன்னு சொல்லியிருக்கேன். இருந்தாலும் இந்த சாட்டு படி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா 3க்கு 2, 2க்கு 9, 9க்கு 1, சரிங்களா? அப்படிங்கும்போது இந்த இடத்துல என்ன இருக்குது அப்படின்றத பார்ப்போம். இதில் வந்து நம்மளுக்கு 9க்கு 5 அப்படின்னா 1க்கு வந்து 7. ஸோ 3291, 2க்கு 9, 9க்கு 1, 2க்கு 9, 9க்கு 1 அப்படிங்கும்போது 2 9 9க்கு 1 அப்படின்னா நம்மளுக்கு இந்த இடத்துல என்ன வரணும் பார்த்தீங்கன்னா 3291. ஸோ இதுபடி பார்க்கும்போதும் நம்மளுக்கு 4 தான் நண்பர்களே வருது. வாய்ப்பு ஸ்ட்ராங்காக 4. ஸோ இதுலேருந்து நான் நமக்கு எடுக்கிற கணிப்பு வந்து 914904. ஏன்னா இந்த இடத்துல இது ஒரு பேட்டர்ன், 2க்கு 9 டைரக்ட் பவர், 9க்கு 1ன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கிராஸாக போயிடுச்சு. நம்ம நேற்று என்ன சொல்லியிருந்தோன்னா 1 9க்கு 8ஆக வரும், இல்லை 9க்கு 1ஆக வரும் அப்படிங்கிற மாதிரி நான் கணக்கு எடுத்தேன். ஸோ அப்படிங்கும்போது 1க்கு வந்து டைரக்ட் பவர் 4 தான். அந்த 4 அப்படிங்கிறது ஒரு வேளை 5ஆக மாறலாம். ஸோ இதுலேருந்து நம்ம எடுக்கிறது ஃபைனல் செட். இன்றைக்கி கொஞ்சம் வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போயிடுச்சு, வச்சுக்காதீங்க. ஸோ 0549149004. ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 0 அல்லது 9, பி போர்டை பொறுத்த வரைக்கும் 5 அல்லது 510. பி போர்டை மட்டும்தான் ஒரு ஆப்ஷனலாக 3 எண்கள் வந்து நம்ம கணிப்புகளாக பார்க்குறோம். சி போர்டை பொறுத்த வரைக்கும் 4 தான். ஸோ இதுதான் நம்ம எடுத்த கணிப்புகள், ஓகேவா? ஸோ இதில் வந்து நான் ஏபிஎஸ்சிபிசி அதெல்லாம் எதுவும் சொல்ல வரல. இன்றைக்கி வந்து ஏபிஎஸ்சிபிசியும் இன்றைக்கி, அதாவது சண்டே ஏபிஎஸ்சிபிசி கிடையாது, விட்டுருவோம். இப்போ ஆல் போர்டு இதுலேருந்து சிங்கிள் செட் அப்படிங்கும்போது நம்மளுக்கு வந்து 04 இவ்வளோ தான் நம்ம எடுத்தது, ஓகேவா? இவ்வளோ தான் நம்மளோட கணிப்புகள். மறக்காமல் நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. திரும்ப அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். இன்றைக்கி கொஞ்சம் வந்து வீடியோ கூட கொஞ்சம் எல்லாத்தையும் எங்கெங்கெல்லாம் நம்ம சின்ன சின்ன மிஸ்டேக் இருக்கோ எல்லாத்தையும் சரி பண்ணி தான் இந்த வீடியோ கொடுத்துருக்கேன். பாருங்கள், மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பண்ணி விட சொல்லி அனைவருக்கும் அன்பான காலை வணக்கங்கள். திரும்ப அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். இந்த வீடியோவில் கொடுக்கப்படும் அனைத்து தகவல்களும் பொழுதுபோக்கிற்கு மட்டுமே. இந்த கணிப்புகள் அனைத்தும் கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும். இதில் பெட்டிங் சூதாட்டம் எதுவும் இல்லை. இந்த விளையாட்டில் பணம் இழக்கும் அபாயம் உள்ளதால் கவனமாக இருக்கவும். இந்த சேனல் சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கு எந்த ஒரு நபரையும் தள்ளவில்லை. மேலும் நீங்கள் பணம் இழக்கும் பட்சத்தில் இந்த சேனல் பொறுப்பாகாது.